அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆஞ்சநேயரின் வால் வழிபாடு 23ஆம் நாள் தாங்க. ஸோ 23ஆம் நாள் வால் வழிபாடு பூஜையை நான் மனசார நிறைவாக பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நெய்வேத்தியமாக ஏலக்காய் தட்டிய பாலும் அதுக்கப்புறம் குய்யா பழம் இருந்தது. ஸோ அதுதான் வச்சு அவருக்கு பூஜை பண்ணி அந்த பூஜையை நல்லபடியாக நிறைவு பண்ணியிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக யூடியூப்பில் ஒரு அம்மா பதிவு பண்ணியிருந்தாங்க. பொம்பளைங்க ஆல்ரெடி இவ்வளோ வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது வெளியில் வாசப்படி இவ்வளோ நிலைவாசல் பூஜை அது இதுன்னு இப்படிலாம் பண்ணணுமா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க. அது அவங்க கேட்குறது லேடிஸை புரிஞ்சுட்டு கேட்குறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் அப்படி பண்ணாததுனால விளைவு நான் அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா நிறைய நெகட்டிவ் எனர்ஜியை நான் வீட்டில் வச்சுருக்கேன் இப்போ வரைக்குமே. பட் எங்களை காத்துட்ருக்கிறது என்னோடய குலதெய்வமும் ஆஞ்சநேயரும் சொல்லலாம். நீங்கள் கேட்டிருக்கீங்களான்னு தெரியல, அனுமன் சாலிசா துளசிநாதரோடது இருக்குது. ஆஞ்சநேயர் இருக்கும் இடத்துல தீய சக்திகள் இருக்கவே இருக்காது, விலகி போயிடும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை அந்த பாட்டில் வரும். அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பாட்டை. இது வரைக்கும் யாருமே அந்த பாட்டு கேட்டதில்லைன்னா தமிழில் இருக்கும் பாருங்கள், துளசிநாதரோட அனுமன் சாலிசா. அவ்வளோ நல்லாயிருக்கும். அவரை பற்றி அவ்வளோ அழகாக புகழ்ந்து பாடியிருப்பாங்க. அதை கண்டிப்பாக கேட்டு பாருங்கள். சீரியஸாக இதுக்கு முன்னாடி வரைக்குமே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ எப்போயாவது எனக்கு அந்த மாதிரி கொனஸ்டம் காட்டினாலும் நான் அதை பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டதில்லை. ஆனால் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா அவள் பிறந்ததுலேருந்தே அவள் 12 to 2 o'clock வரைக்குமே தூங்க மாட்டாள், அழுதுகிட்டே இருப்பாள். நிறைய பேர் ஏன் பாப்பா மூஞ்சி ஒரு பயந்தா மாதிரி இருக்குது, போய் மந்திரிச்சிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டதில்லை. ஆனால் நடுவில் அதுக்கப்புறமா நானுமே சொல்லியிருக்கேன், இன்னமும் நெகட்டிவ் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுன்னுட்டு. ஆனால் என் ஹஸ்பண்ட் காது கொடுத்து கேட்கவும் கிடையாது. ஆஞ்சநேயர் வச்சதுக்கப்புறம் எல்லாமே வெளியே தெரிஞ்சு இப்போ நாங்கள் அது கையில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காரு. டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.